அந்த அழகான செடி, a story based on the Tamil proverb வேலியில் போகிறதை வேட்டிக்குள் விட்ட கதை. ஒரு பசுமைமிக்க கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் சிறிய பூந்தோட்டத்தை அன்புடன் பராமரித்து வந்தான். அவனது வீட்டின் வேட்டிக்குள் செறிந்த பசுமையான செடிகள், வெண்ணிறம் பூக்கும் முல்லைகள், வாடா மணம் வீசும் ரோஜாக்கள் அனைத்தும் அவனுக்கு சந்தோஷம் அளித்தன. ஒரு நாள் அவன் தோட்டத்தின் அருகே இருந்த வேலிக்கு அப்பாலான வீட்டில் ஒரு வித்தியாசமான செடி அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அது ஊதா நிற பூக்கள் மலர்ந்த மிகவும் அழகாக இருந்த செடி. அந்த செடியை பார்த்ததும் ராமுவின் உள்ளம் அதை அடைய வேண்டும் என்ற ஆசையில் நிரம்பியது. என் தோட்டத்திலே இந்த செடி இருந்தா என்ன அழகு என்று எண்ணிய ராமு அதை பெற திட்டமிட்டான். இரவு நேரத்தில் எவரும் பார்க்காத போது அவன் வேலியை தாண்டி சென்று அந்த செடியை வெட்டத் தொடங்கினான். அந்த சமயத்தில் அவன் கால்கள் தன் செடிகளை கட்டி வீழ்ந்தன. அவன் பாதியில் வளர்த்து வைத்த பூங்கா சேதமடைந்தது. வேலிக்கு அப்பால் போன செடியை அவன் முழுவதுமாக பறித்ததும் அதன் வேர்கள் உடைந்து அது மண்ணில் விழுந்து சிதைந்தது. வெளியே போன செடியை இழந்தான். வீட்டில் இருந்த செடிகளையும் நஷ்டப்படுத்தி கொண்டான். துன்பத்துடன் அமர்ந்திருந்த ராமுவிடம் அவனது தாத்தா வந்து மெல்லச் சொன்னார். வேலியில் போகிறதை வேட்டிக்குள் விட்ட கதை போலவே நடந்ததுப்பா. பழமொழி. வேலியில் போகிறதை வேட்டிக்குள் விட்ட கதை நீதி கதையின் பாடம். எப்போதும் நமக்கு சொந்தமானதை மதிக்க வேண்டும். பிறர் சொந்தங்களை ஆசைப்பட வேண்டாம். இல்லை என்றால் நம்முடைய சொந்தங்களையும் இழக்க நேரிடும். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.